வீட்டில் மாந்திரீக பூஜைகள் செய்ததால் பிரச்சனை ஏற்பட்டு கொலை வரை முடிந்த சம்பவம் மும்பையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மந்திரவாதி கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட வழக்கில் ஏற்பட்ட திருப்பம் என்ன? கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி புலந்த்ஷாகரில் இருக்கும் கால்வாயில் சடலம் ஒன்று மிதந்து கிடந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்ததில் உயிரிழந்து கிடந்தவர் நொய்டாவின் பிஸ்ராக் நகரில் உள்ள ரோஜா ஜலால்பூர் கிராமத்தில் வசிக்கும் நரேஷ் பிரஜாபதி என்பது தெரிய வந்தது. இவர் மாந்திரீக வேலை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை மர்ம நபர்கள் கொலை செய்துவிட்டு கால்வாயில் வீசி சென்றது தெரிய வந்தது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டைகள் நடத்தப்பட்டு வந்தன. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பிரவீன் சர்மா என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் அவர் தனக்கு ஒன்றுமே தெரியாது என நாடகமாடிய நிலையில் இறுதியில் தான் கொலை செய்தேன் என்றும் அதற்கான காரணத்தை கூறியும் திடுக்கிட வைத்தார். அமானுஷ்ய சக்திகள் மீது நம்பிக்கை கொண்ட பிரவீன் சர்மா மந்திரவாதி பிரஜாபதியை அடிக்கடி சந்தித்து பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் பிரஜாபதி பிரவீன் சர்மாவின் வீட்டிற்கே வந்து பூஜை செய்ய ஆரம்பித்துள்ளார். வாரம் ஒரு நாள் வீதம் பூஜைகள் நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பிரவீன் சர்மாவின் மனைவி திடீரென வேறு ஒருவருடன் இரவோடு இரவாக சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மிகவும் வேதனையடைந்த பிரவீன் சர்மா நம்முடன் நன்றாக குடும்பம் நடத்தி வந்த தனது மனைவி திடீரென ஏன் பிரிந்து சென்றார் என எண்ண ஆரம்பித்தார் பிரவீன் சர்மா. மந்திரவாதி பிரஜாபதியின் அமானுஷ்ய சக்தியால் தான் தனது மனைவி தன்னை விட்டு வேறு ஒருவருடன் சென்று விட்டதாக எண்ணினார் பிரவீன் சர்மா. தனது குடும்பத்தை சீரழித்த மந்திரவாதி பிரஜாபதியை தீர்த்து கட்ட திட்டமிட்டார் பிரவீன் சர்மா. இதற்காக 3 மாதங்களாக திட்டம் போட்ட பிரவீன் சர்மா கொலையை அரங்கேற்ற கூலிப்படையை நாடினார். 4 பேரை தேர்ந்தெடுத்த அவர் அவர்களுக்கு 100 சதுர அடி நிலம் மற்றும் சொகுசு கார்களை வழங்கி கொலைக்கு தயார்படுத்தினார். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று பிரஜாபதியை காரில் கடத்திய அவர்கள் காருக்குள்ளேயே வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். பின்னர் உடலை அங்குள்ள கால்வாயில் வீசி சென்றது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கூலிப்படை கும்பலையும் போலீசார் அமானுஷ்ய சக்தியால் தனது மனைவி பிரிந்து சென்று விட்டதாக கூறி மந்திரவாதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.